அல்லு அர்ஜுன் சார் படம், லோகேஷ் படம் அது எழுதுறேன். முடிஞ்சிருச்சு ஷூட்டு. எனி டைம் யூ ஆர் கோயிங் டு see him in a big stage somewhere out of this country. Stunning look. இதுக்கு மேலே சொன்னால் என்னை திட்டுவாங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. லைஃப் பிகின்ஸ் அட் 40. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? லைஃப் பிகின்ஸ் when you start believing தான் நம்பிக்கை இருக்கு. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பங்குமார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அது நீங்க பாக்குற வேலை. நீங்க யார்? இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலான்னு தோணுதோ அதை மட்டும் எதிர்பார்த்துவாங்க. அது கொடுக்காத நம்பிக்கையை நான் உட்காந்து முத்துமணிகிற தீனங்களும் மூச்சுடாமல் பாடியும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓ, நீங்க ஆக்டிங் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? 39 ஒரு படம் எடுத்து நானே நடிச்சிடலான்னு இருக்கேன். வெரி சோஷியல் ஆக்டிவாக இருந்தீங்களா இல்லை இருக்கீங்களா? மக்களை மீட் பண்ண முடியாமல் போகிற டைம் அதிகமாக இப்போ அதில் கமெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும்ல. அது வந்து அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ 29 படத்தோட ரிலீஸ் மே 8ஆம் தேதி. ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தப்பயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு என்னன்னா இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி லைஃப் பிகின்ஸ் அட் 40 நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? லைஃப் பிகின்ஸ் when you start believing தான் நம்பிக்கை இருக்குது. அதாவது லைஃப் பிகின்ஸ் அட் 40 ஏன் பர்டிகுலராக சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் வந்து இப்போ நான் சொல்கிறேன்னா 29லேருந்து 30க்கு வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியும், பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு தெரிஞ்சு 39 to 40 வந்து நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். அந்த அக்செப்டன்ஸ் வந்துச்சுனாவே நம்ம அதுக்கப்புறம் லைஃப் அப்ரோச் பண்ணுற விதம் வேற இல்லை. ஸோ ஓகே, மேபி தட்ஸ் வை லைஃப் பிகின்ஸ் அட் 40ன்னு சொல்கிறாங்க போல. லொக்கேஷன் நீங்கள் சேர்ந்தீங்கனாலே ஒரு டாக் இருக்குது, எப்பயுமே வந்து இது இருக்குது. அதில் என்னென்னா நிறைய பேரோட கேள்வி இன்றைக்கும் வந்து ஒரு ரெடிட்லேயோ ஒரு உங்களை பற்றின விஷயங்கள் நம்ம தேடுறப்பையோ ஏன் ரத்னகுமார் கூலியில் இல்லை, ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வாட்ஸ் த ரீசன்? ஏன் ஒர்க் பண்ணல ரத்னகுமார்? அதான் இப்போது நான் லோகேஷோட லைன் நான் ஒன்று டைரக்ட் பண்ணுறதா இருந்து ஆஃபீஸ் போட்டு ஒரு 4-5 மந்த்ஸாக ஒர்க் போயிட்டு இருக்கும்போது தான் லோகேஷோட கூலி ஆரம்பிச்சிது. அதனால் அந்த டைமில் இதில் தானே ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும். நான் இப்போ சொன்னல டைரக்ட் பண்ணும்போது பண்ண முடியாமல் போவோம் அப்படின்ட்டு. அப்படி நான் அந்த படம் பண்ணாமல் இப்போது லாரன்ஸ் மாஸ்டர் கூட அந்த படம் பண்ணுற மாதிரி இருந்தனால தான் கூலியில் ஒர்க் பண்ணல. லாரன்ஸ் மாஸ்டர் படம் பண்ணலைன்ற முடிவு எடுக்கும் போது தான் என்னால் சர்தார் 2 கராத்தே பாபுலையும் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு ஆஃபீஸ் போட்டு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அது ஷூட்டு போயிட்டு இருந்தேன் இந்நேரம் இந்த 2 படம். ஸோ இப்போ நான் 29க்கு அப்புறம் அடுத்து ஒரு படம் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு நடுவில் தான் இப்போ அல்லு அர்ஜுன் சார் படம், லோகேஷ் படம் அது எழுதுறேன். மேபி அது ரைட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போதே இங்கே ஏதோ ஒன்று செட்டிங்காக ஆகிடுச்சுன்னா லோகேஷ் அது ஷூட் போகும்போது நான் மேபி இதை அடுத்தது என்னோட அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு. அது அப்படி தான், அது மாவு மில்லு மாதிரி தான், கோதுமை எடுத்ததும் அரிசி போடுற மாதிரி. அதுக்குன்னு ஷேக்காவை போட்டுற முடியாது. கரெக்ட் கரெக்டு. ஏன்னா இப்போ லோகேஷ் ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அருண் மாதேஸ்வரனோட டிசி அவரோட அந்த லுக்கை பார்க்குறப்பே லைக் வேற ஒரு மாதிரி குவக்கியாக இருந்தது. நீங்கள் பார்க்குறப்ப எப்படி இந்த ஹாஸ் த லுக் அண்ட் இன்னும் அதை தான் ஹிஸ் லைக் மெயின்டைனிங் த வெரி சேம் லுக். ஆமாம், நம்ம லான்ச்சுக்கே வந்திருந்தார்ல வேர்ல்ட் ஆஃப் அதே லுக்கில் தான் இருக்கார். முடிஞ்சிருச்சு ஷூட்டு. எனி டைம் யூ ஆர் கோயிங் டு see him in a big stage somewhere out of this country in a stunning look. இதுக்கு மேலே சொன்னால் என்னை திட்டுவாங்க. பட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் his look எனி டைம் soon. ஓகே, வெயிட்டிங். அண்ட் எப்போ நீங்கள் ஆக்டிங் பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? நடிச்சு தானே இருக்கேன். இல்லை, நான் ரியல் டைமில் கேட்கல, ரியல் டைமில் நடிச்சுட்டேன். நான் கராத்தே பாபுல ஒரு ஆக்சுவலாக கராத்தே பாபுல ஒரு செகண்ட் வில்லன் ரோலே நீங்கள் பண்ணுங்கன்னு கணேஷ் பாபு சொல்லிட்டே இருந்தார். இல்லைங்க, எனக்கு இந்த ஷூட்டெல்லாம் வச்சுட்டு பண்ணவும் இல்லை அண்ட் எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அப்போது பண்ணால் நம்ம பண்ணும் போதே சின்னதாக பண்ணி நம்மளே அசிங்கம், நம்ம செட்டில் அசிங்கப்பட்டுக்கலாம், வெளியே போய் வேணாம் அப்படின்ட்டு. அப்படியே அதில் சும்மா அது வருவேன். இப்போ இந்த டிசி ப்ரோமோ பார்த்தனால நீங்கள் டிசி செட்டில் போய் ஒரு ப்ரோமோ பண்ணோம் 29 அதனால் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அது சும்மா நம்ம வண்டியை நம்ம தான் தள்ளி ஆகணும். இல்லை, அதை தாண்டி எல்லா இயக்குநர்களும் வராங்க. அபிஷன் நடிக்கிறாரு, லோகேஷ் ப்ரோ நடிக்க வேண்டாரு. லைக் எல்லா இயக்குநர்களுக்குள்ளேயும் ஒரு நடிகர் எஸ்.ஜே. சூர்யா சார், லைக் ஐ மீன் போயிடலாம். மேக்சிமம் இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குநர்கள் இன்னைக்கு நடிப்பில் வந்துட்டாங்க.
அதான் அப்படியே பார்க்குமோ? 39 ஒரு படம் எடுத்து நானே நடிச்சிடலான் இருக்கேன். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை மெயினாக சொல்லணுன்னா. மேபி இப்போ நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட் முன்ன மாதிரி இல்லை, எழுதுறதுலையோ எடுக்கிறதுலையோ. மேபி ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா மேபி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி நடிப்பேன். சும்மா போயிட்டு லிஃப்ட் ஆப்ரேட்டராக பாண்டு வாய் மட்டும் அசைஞ்சிட்டே இருக்கும், ஏதோ பண்ணிருப்பாரு அந்த மாதிரி பண்ணுவோம். பண்ணால் மீட்டியாக ஒரு ரோல் பண்ணணும். மீட்டியாக பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம சீஸியாக பண்ணிடக்கூடாது. நைஸ் ஒன் ப்ரோ. ஸோ ஃபைனலி இப்போ 29 ரிலீஸ் இருக்குது May 8 அன்னைக்கு. என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் வச்சுக்கணும், இல்லை எக்ஸ்பெக்டேஷனே வைக்கக்கூடாதா? என்ன மாதிரியான மனநிலைமை 29 அவங்க எடுத்து கன்சியூம் பண்ண போகிறாங்க? இப்போ வரைக்கும் ஒரு டைட்டில் டீசர் விட்டுருக்கோம், சீலே சீலேன்னு ஒரு சாங் விட்டுருக்கோம், பூ பாடல்னு ஒன்று விட்டுருக்கோம், இப்போது பொல்லாதாசைகள்னு ஒன்று விட்டுருக்கோம், அண்டு வேர்ல்ட் ஆஃப் 29 ஒரு சாப்டரே விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கான ஆடியோ அண்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கான வீடியோ, ஒரு 8 நிமிஷத்துக்கான வீடியோ விட்டுருக்கோம். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கலான்னு தோணுதோ அதை மட்டும் எதிர்பார்த்து வாங்க. நானாக உங்களை தயவுசெய்து மிஸ்லீட் பண்ண விரும்பலை. அந்த கிராஃப்ட்டும் அந்த கண்டென்ட்டும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபோக்கஸ் பண்ணோம். அது மேலே ஒரு க்ரெடிபிலிட்டி வரணும், உண்மையிலே அது நல்லா தான் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரணும்னா படத்துலேருந்து எடுத்து நிறையா அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது கொடுக்காத நம்பிக்கையை நான் உட்காந்து முத்துமணிகிற தீனங்களும் மூச்சுடாமல் பாடி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இந்த இன்டர்வியூ பார்க்குறத விட நீங்கள் பார்க்கணும், எனக்கு பார்த்து ஆகணும். உங்களுக்கு பார்த்து ஆகணுமா? ஆக்சுவலாக எனக்கு தோணுது, இந்த பீச் சீக்வன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தோம்ல, அது ஆக்சுவலாக அது எப்படி அப்போ ஃபேஸ்புக் போஸ்ட்டாக எழுதியிருந்தன்றது மட்டும் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுலாமான்னு. பட் கொஞ்சம் ஸ்பாய்லர் இருக்குது அதில், அதனால யோசிக்கிறேன். பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஸ்னீக் பீக்காக பயன்படுத்திப்போம். ஆடியோ ஸ்னீக் பீக்கா, ஸ்னீக் பீக்குன்ற மாதிரி இல்லை, பீக் ஸ்னீக் மாதிரி. பட் படம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். டெஃபினெட்லி. நீங்கள் என்ன வயசு இப்போ? 42. ஜெஜ்ஜோ, இதுக்கு நான் வாயிலே சொல்லியிருப்பேன் ப்ரோ. 32 ப்ரோ. 29+3. 29+3. ஓகே, நைஸ். 29+3க்கு தான் இந்த படம் இன்னும் கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. படம் பார்த்தோம், கனெக்ட் ஆகிடும் நம்புறேன். கன்சிஸ்டண்டாக நீங்களும் லொகேஷனும் ஒரு லாங் ஜெர்னி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இடையில இந்த பிரச்சனை, இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், இப்போ ரத்னகுமார் ரைட்டரா, ரத்னகுமார் டேரக்டரா, ரத்னகுமார் என்ன பண்ணுறாரு, அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸில் நீங்கள் மாட்டினீங்களா, இல்லை அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணீங்களா? எல்லாருக்குமே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போது பணம் தான் சந்தோஷம்னா, பணம் இருக்கிறவனும் ஏன் வந்து நிம்மதி இல்லாமல் கோயிலாக போயிட்டு அப்படின்னு இருக்குல்ல. பணம் இருக்கிறவங்களாம் வந்து பணம் மட்டும் நிம்மதி தராதரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கலாய்க்கவும் செய்வாங்க. அப்போது பணம் இருக்கிறவன் தான் அதை பற்றி அப்படி சொல்லுவான், பணம் இல்லாதவன் சொல்ல மாட்டான். உங்களை யாரும் நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்கள் உங்களை பெட்டராக டிஃபைன் பண்ண தெரிஞ்சாலே போதும், அதை நோக்கி போகிறது தான். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றி வச்சுருக்க டெஃபினேஷனே மாறிட்டே இருக்கும் இல்லை. ஆரம்பத்தில் நான் வந்து ரொம்ப கோவக்காரர்னுவாங்க, ரொம்ப இளிச்சவாயன்னுவாங்க, அப்புறம் ரொம்ப பொறுமைசாலின்னுவாங்க. எது தான் நம்மன்னு தெரியாது. ஒரு வாட்டியும் ஒருத்தரும் ஒன்று சொல்கிறாங்கன்னாலும் அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அதுவாகவே இருக்க ட்ரை பண்ணி கடைசியில் எதுவாகவும் இல்லாமல் இருப்போம். ஸோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும், நம்ம இன்னர் வாய்ஸ் கிட்ட தான் கேட்கணும் நம்ம யாருன்ட்டு. அந்த ஜேர்னி தான் லைஃப், டெஸ்டினேஷன் கிடையாது. தேடலை மட்டும்தான் நான் மெஸ்மரைஸ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் தவிர இது ஆகணும், எது சக்ஸஸ்ஸு, ஜெயிச்சாதான் வாழ்க்கை இல்லை அந்த மாதிரி ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு லைஃப்பை போட விரும்பல. வெரி சோஷியல் ஆக்டிவாக இருந்தீங்களா, இல்லை இருக்கீங்களா? லைக் நான் மக்களை மீட் பண்ண முடியாமல் போகிற டைம் அதிகமாக நான் எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். இப்போ அதில் கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை யாருன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. அது வந்து என்னை வந்து கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் நம்மளும் வந்து கிரவுண்டடாக இருக்கிற ஃபீலிங்கும் வரும். கூட்டத்தோடு இருக்கணுன்றக்காகவே கோயிலுக்கு போயிருக்கேன், கூட்டத்தை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்படியும் லைஃப் இருக்குது, அதுக்காக தான் பண்ணுறது. ரைட்டராக அதிகமாக நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அது அப்படி தான் இருக்கீங்களா? இல்லை ரைட்டராக இருக்கும்போது நீங்கள் மல்டிபிள் வேலையை பார்க்க முடியும். உங்கள் டைமை ரொம்ப இப்போ 2-3 மந்த்ஸ் ஒரு ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம், 4 மந்த்ஸ் கூட எடுத்துங்களேன். ஆனால் டேரக்டர்னால் நீ அட்லீஸ்ட் 10 மந்த்ஸ் ஆகிடுது ஒரு படத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்குள்ளே. அப்படின்னும் போது அதனால் இந்த ரேஷியோ அதிகமாக இருக்குது. இன்னொன்று, ஆக்சுவலி நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே
லோகேஷோட ஸ்டோரி நான் டைரக்ட் பண்ணுறதா ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அது நான் நினச்ச படமாக அது பண்ண முடியாதுன்ற மாதிரி ஃபீலிங் வரும்போது விட்டுட்டு இந்த படம் பண்ணலான்னு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். மேபி அது நடந்திருந்ததுன்னா நீங்கள் இந்த கேப்பை ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்க. அதுக்கு முன்னாடி கோவிட் கேப் ஒன்று வந்துச்சு, ஆடைக்கும் குழுக்கும் நடுவில். 29க்கும் அதுக்கும் அப்புறம் ட்ரம்ப் எதுவும் கேப்பு கொண்டாடுறா சந்தோஷம், சிலிண்டர் கேப் இல்லாமல். ஸோ 29 அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு நான் ரஃபாக போட்ட அசம்ஷன் என்ன அப்படின்னா, உங்களோட மது, மேயாதமான் அதெல்லாம் வந்து ஐ திங்க் உங்களோட இந்த 2930s தான் வந்து வந்திருக்கணும் சம்வேர், என்னோட ரஃப் அசம்ஷன். அது உண்மையா இல்லை? மது வந்த வருஷம்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த கதை வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது யாரையாவது தூரத்தில் அப்சர்வ் பண்ணியிருப்போம். ஆனால் பேசுகிறவங்கள கூட கூச்சா இருக்கிற அந்த மாதிரி இருக்கும்ல, ரசிப்போம், அப்சர்வ் பண்ணுவோம். கரெக்டாக இந்த டைம் கேண்டீன் வருவாங்கன்னா கவனிப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் காலேஜில் இருந்த டைம் அப்படின்னு இருக்கும்ல, அது கூட நம்ம லைஃப்பில் நம்ம பார்த்தவர்கள் அவங்களுக்கு நடந்தது அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படி இதையும் அதையும் சேர்த்து பண்ண ஒரு படம் தான். ஓகே அது ஓகே. ஸோ டைம் லைனெல்லாம் ஞாபகம் இல்லை எந்த டைம்ல அப்படின்னு. ஓகே, உங்கள் 29 டைம் லைன் எப்படி இருந்தது? உங்களுடைய 29 ஐ திங்க் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கணும். அந்த 29ல் தான் மை லைஃப் பிகின்ஸ் அட் 29 ஆக்சுவலி பார்த்தா. ஓகே. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பெருசாக சம்பாதிக்கிறதோ இல்லை பெருசாக ஒரு பர்பஸ் ஒன்று வந்து அதை நான் அதில் ஒரு காலை ஊன்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரல. ஸோ 29ல் தான் வந்து என்னோடய படம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற அறிகுறி ஆரம்பித்த வருஷம். ஸோ அதனால் 29 வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வருஷம் தான். 30க்கு நான் போகும்போது நிறைவாக தான் போனேன். ஓகே. ஸோ அந்த படத்துடைய கோர் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண, இதை நான் படமாக பண்ணி ஆகணுன்ற அந்த ஒரு பாயிண்ட்? இப்போது என் லைஃப்பில் இந்த 2 கேரக்டர் சத்யா விஜயின்னு இருக்காங்கள, நான் பாஸ்ட்டில் எப்படி இருந்தேனோ அது சத்யா, நான் ப்ரெசென்ட்டில் இப்போ எப்படி இருக்கணும் அதுதான் விஜய் மாதிரி ஓகே எடுத்துக்கலாம். நானே வந்து இந்த 2 கேரக்டராகவும் என் லைஃப்பில் வேறு வேறு காலகட்டத்தில் நான் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு இவங்க 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்கன்றது எழுதுறது வந்து அகைன் நான் தானே அது கொஞ்சம் பின்னாடி போய் நான் எப்படி வச்சிருப்பேன்னு யோசிச்சா சத்யா வந்திருப்பான், இப்போ எப்படி யோசிச்சிருப்பான்னு யோசிச்சா விஜய் வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு டைம் ட்ராவல் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி. ஃபேஸ்புக்கில் நான் சும்மா ஒரு ரெய்னி நைட்டில் மலை, நீ நான் மலை கூடைன்னு ஆரம்பித்து அப்படியே எழுத ஆரம்பிக்கிற ஒரு சிறுகதை மாதிரி. இன்ஃபேக்ட் அதை நான் எழுதி போஸ்ட் பண்ணும்போது அப்போது 3 படத்தில் தனுஷாரும் சுத்தியாசனும் அந்த மலை ஷாட்டை. ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப ரிலேட்டபிளான விஷயம் நம்மளோட பார்வையில் நம்ம பார்த்ததை பற்றி நம்ம அப்சர்வேஷன்லாம் எழுதோம்ல, அதுக்குள்ளே ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்றதும் எனக்கு என் ஃப்ரெண்டு மூலமாக தயவுசெய்து எடுத்துருங்க படமாக பண்ணுங்கன்னு சொன்னதும், பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து அவங்க மெச்சூராக இருந்தாகணும். அதனால தான் இதில் வந்து அந்த ஏர்லி 20ஸ்ல இருக்க பொண்ணுக்கே இருக்கிற கிளாரிட்டி லேட் 20ஸ்ல இருக்க பையனுக்கு இல்லை. அந்த மாதிரி டைனமிக்ஸில் தான் இந்த படம். ஓகே ஓகே. ஐ திங்க் நீங்கள் மேயாதமான் முடிச்சுட்டு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. அதுக்கு இடையில் வேரியஸ் படங்கள் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ஆடை, குழு பண்ணிட்டீங்க. ஏன் 29 அப்போயே பண்ணலை? இவ்வளோ இப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ்க்குன்னு ஒரு வரவேற்பு இருக்குல்ல, இந்த டைமில் வரணும்னு கூட இருந்திருக்கலாம். அது இந்த விதுவும் இந்த பிரீத்தியும் நடிக்கணும்னு இருந்திருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் அதுக்கான அது நடக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா அதுக்கான விஷயங்களை அந்த ஸ்கிரிப்ட் அதுவாக தேடிக்கும். மேபி அப்படி தான் அமைஞ்சு நினச்சி இந்த படமும் நடந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி, சோகால் ஜென்சி பீப்புள்ஸ் இந்த படத்தை பார்க்குறப்போ அவங்களுக்கான அந்த கனெக்டை ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ஒரு பேஸ்ல இருந்து வரக்கூடிய விஷயமா இருக்கலாம், அந்த இன்டர்நெட் அண்ட் ஸ்டப்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு மேன் உமன் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் இது. பையன் பொண்ணு லவ், அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, அவனுக்கு பர்சனலாக அவனுக்குன்னு இருக்கிற பிரச்சனை, இப்படி தான் போகுது. இது எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயுமே இருக்கிற ஒரு பிரச்சனை தான். லவ்வே கான்ஃப்ளிக்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக லவ்வில் கான்ஃப்ளிக்ட் இருக்கும், இந்த லவ் தான் கான்ஃப்ளிக்ட்ன்ற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ எனிபடி கேன் ரிலேட் டு இட் தான். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச யூனிவர்சலான எமோஷன் தானே. இன்னைக்கு சிறைன்னு ஒரு படம், அது எவ்வளோ சீரியஸான படம், அது போலீஸ் ப்ரொசீஜரல் படம் தான். ஆனால் இவங்க 2 பேர் சேர்ந்துட மாட்டாங்களான்ற ஒரு லவ்ன்ற ஒரு ஃபீலிங் தானே அந்த படத்தை வந்து கடந்த 2 வருஷத்தில் வந்த சின்ன பட்ஜெட்டில் வந்த மெகாஹிட் படங்கள் எல்லாமே அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னிங் காமெடி படம் தான். நீங்கள் குடும்பஸ்தன் எடுத்துங்க, தாய்க்கல்வி எடுத்துங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்க, யூத் எடுத்துங்க, டிராகன் எடுத்துங்க, இந்த மாதிரி படங்கள் எல்லாமே அவுட் அண்ட் அவுட் ஹிலாரியஸ் படம் தான். ஆனால் சிறையும்
ஆன் பார் ஓடுதில்ல, ம் அதில் எங்கே சிரிச்சிங்க நீங்கள்? அது கிடையாது, வேற எமோஷன் அது. ம் பட் லவ்ன்றது ஒரு யூனிவர்சல் எமோஷன் தான். Universal. இன்றைக்கும் ஹார்ட்டை நம்ம இப்படி தானே வரைகிறோம், ஸ்கொயராக வரையில. பியூட்டிஃபுல், நைஸ். யா, ஐடென்டிட்டி கிரைசிஸ் இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ப்ரொடியூசரும் மேடையில் வந்து பேசியிருந்தாரு. இந்த கதை வந்து பேச போகிறதோ பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டைட்டில் ரிவீல் பண்ணுறப்பயுமே ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படிங்கிறது அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு நிறைய பேருக்கு வந்து அதை பார்க்குறப்ப அது ஒரு புரிதல் இருக்கும். ஒன்று நம்ம பேர், ரெண்டாவது நம்ம பார்க்குற வேலை வச்சு தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த படம் ஐடென்டிட்டி கிரைசிஸையுமே பேசுதா? ரொம்ப ஐ மீன் அந்த இடத்துக்கு போகுதா? இன்டர்னலாக இருக்கிற பிரச்சனை அது. இப்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து வெளியில் இருக்கிற பிரச்சனை ஒன்று, சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷர் அதனால வர பிரச்சனை ஒன்று. இன்னொன்று அவனுக்கு இன்னர் கான்ஃப்ளிக்ட்னு ஒன்று இருக்குல்ல, உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு இருக்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அது அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்டாக தான் இந்த இது இருக்கும். நீங்கள் பிடிச்ச படிப்பு படித்து அதுக்கான வேலையிலே இருந்து சில வருஷங்கள் படித்து முடிச்சு வேலை பார்த்தும் முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த ஒரு கேள்வி வரும், நான் யார், ஏன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்ற கேள்வி வரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நடக்க தான் செய்யும். ஒரு லவ் வந்து ஒன் கேன் சேஞ்ச் எனி திங் இன் ஒன்ஸ் லைஃப். அந்த அந்த தேடலில் அவனை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு படம் தான். ஸோ ஷானோட இருக்க அந்த ஒரு கனெக்ட் எப்படி இருந்தது இந்த படத்தில் உங்களுக்கு? என்னென்னா ரொம்ப பியூராக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப யதார்த்தமாக பேசுவார். மியூசிக் வந்து ஒருத்தரை ஹீல் பண்ணணும், ஒருத்தர் கூட ஒரு கம்பெனியாக இருக்கணும். அவர் வந்து எந்திரி எந்திரி எந்திரின்னு அடித்து விரட்டுற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கக்கூடாது. மஸ்து மஸ்துன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங் வந்து ஆர்கானிக்காக தான் அந்த படத்தில் ஒரு சூழ்நிலை வந்து தான் உருவாகும். ஆனாலும் அது வெளியே துண்டாக ஒரு சாங்காக பார்க்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ஜெனரிக்காக மெயின் ஸ்ட்ரீமாக நீயுமாடா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டாக இருந்தனால தான் அந்த பாட்டை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த சீலை சீலை பாட்டு, பூ பாடல், இப்போ பொல்லாத ஆசைகள், இந்த மாதிரி இது மேலே தான் ஏறி ஓடி. எத்தனை ட்ராக்ஸ் எதிர்பார்க்கலாம்? இன்னும் 3 பாட்டு இருக்குது. இன்னும் 3 பாட்டு. வா, ஓகே. அதெல்லாம் தான் ஆக்சுவலி பெஸ்ட்டு சாங்ஸ். ஓகே, இன்னும் ரிலீஸ் ஆகலை பெஸ்ட்டு சாங். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. சில படங்கள் நம்ம பார்க்குறப்ப ஒரு டீசராகவோ ஏதோ ஒன்று ஓகே இது ஒரு மாதிரி ஒன்று நல்லா இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒன்று எனக்கு ஸ்பார்க்காக நிஜமாக தெரிஞ்சுது. இன்டர்வியூக்காக சொல்ல, பட் நிஜமாவே தெரிஞ்சுது. ஒரு என்ன சொல்ல வராரு ரத்னகுமார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கிறத பார்க்குறதே எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். டெஃபினெட்லி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டைம். எங்கள் இது ரெட் நூல் நேயர்கள் அனைவருக்கும் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ரெட் நூல் சேனலுக்கு இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நானே சொல்லி ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கே கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.